எல்லா புகழும் இறைவனுக்கே. சில்லி சோயா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 50 கிராம் சோயா, 10 கிராம் காஷ்மீரி சில்லி மிளகாய், 25 கிராம் வெள்ளைப்பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. சில்லி சோயா செய்கிறதுக்கு இப்போ அடுப்பத்தை வச்சுட்டோம்னா, குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. சட்டி காஞ்சி வந்துருச்சு. உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக 100 மில்லி சன்ஃப்ளவர் ஆயிலு இந்த பாட்டிலுக்கு மாற்றி எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் ஊற்றுறணுமா. ஒரு 25 மில்லி ஆயில் நான் ஊற்றிருக்கேன். பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது, கட்டிங் மாதிரி நம்ம மிக்சியிலே வந்து ஒரு பல்ஸ் மோட் கொடுத்தோம்னா பொடியாக கட் பண்ணி கொடுத்துரும். அதே போல் இஞ்சி ஒரு துண்டு மிக்சியில் கட் பண்ணி போட்டு பொடியாக இது பண்ணியிருக்கிறோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம இதுக்கு போட போகிறது பூண்டு தான்மா. நம்ம போட்டாச்சுன்னா மணம் நல்லா வருது. போதுமா, இந்த அளவுக்கு மணங்கினா போதும். அதுக்கு அடுத்தது அப்போவே உடனே இஞ்சியும் போட்டுக்கிறோம். சோயாவை பச்சை தண்ணியில் ஊற்றிருக்கேன், உப்பு போட்டு கழுவி இருக்கிறேன்னா. இது முதல்ல வேக வைக்கல, சுடு தண்ணியில் ஊறவும் வைக்கலையுமா. இதை நோட் பண்ணிக்கோங்க. புளிய தேவையில்லை, ஏன்னா தண்ணி இழுத்துருக்காது. அதுக்கு முதல்லையே இந்த பூண்டோட கலர் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. பொன்னிறமாக வெந்து வந்திருக்குது. லோ ஃபயரில் தான் ஃபயர் இருக்குது. தேங்காய் பல் சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்திக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு இந்த இடத்துல நான் சேர்த்திக்கிறேன்னா அளவாக கொஞ்சமாக பார்த்து போடுங்க. சோயா வந்து உப்பு எடுக்காது, அளவாக கொஞ்சமாக போடுங்க. ஒரு 3 கிராம் போடுங்க. A1 ஃப்ளேவர் எங்கள் கம்பெனியிலேருந்து இந்த பிரியாணி மசாலா நாங்கள் தயாரித்து கொடுத்துட்ருக்குறோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து ஒரு 3 கிராம் தாமா. A1 ஃப்ளேவர் மசாலாவில் ஸ்பைசஸ்க்கு நல்ல தரமான ஸ்பைசஸ் நாங்கள் யூஸ் பண்ணி நாங்கள் அரைக்கிறதுனால எந்த டிஷ்ஷுக்கு குறைச்சலாக போட்டால் போதுமா. இதில் கலப்படம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வேறு அதர் பிராண்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அது எவ்வளோ போடணும்னு தோணுதோ அதை போட்டு செஞ்சு பாருங்கம்மா. காஷ்மீர் சில்லி பேஸ்ட்டு 1 பாதியமாக கொஞ்சம் நரப்பாக அரைச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கிறேங்கம்மா. நம்ம காரம் கொஞ்சம் ரிமைனிங் பண்ணி வச்சுருக்கேன். பத்தலைன்னா 2வது நம்ம சேர்த்திக்கலாமா. காரமோ உப்பு எந்த டிஷ்ஷுக்காக இருந்தாலும்மா உங்கள் வீட்டுக்கு தகுந்ததாக போட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காரம் வந்து போட்டு உங்களுக்கு வாயில் வச்சு பார்த்து உப்பு காரமும் உங்கள் குடும்பத்துக்கு குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கணுமா. நாங்கள் வந்து காரமாக சாப்பிட்றவங்க சும்மா 2 மினிட்ஸ் கொஞ்சமாக நீங்கள் வணக்கி கொடுத்தா போதும். இது எதையும் நீங்கள் உடைக்க வேணாம். சும்மா லைட்டாக கலந்து விட்டுட்டு வேலையே இல்லைம்மா, கரெக்டாக இருக்கும். இது பேச்சுலர் ரெசிபின்னு நீங்கள் வச்சுக்கலாம். வீட்டில் சட்னி செய்கிற ஒரு சைடிஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்மா. தேவையான தண்ணி ஒரு 100 மில்லி எடுத்திருக்கேன். இந்த சட்னி உடனே ஊற்றிட்டோம்னா, ஏன்னா பூண்டு போட்டிருக்கிறதுனால அது உள்ளே உட்கார பார்க்கும். உடனே சட்டுன்னு ஒரு செகண்டில் நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம்மா. இது வெந்து வரட்டும்மா. பாருங்கள், தண்ணி அதுக்கு மூழ்கிற அளவுக்கு இருந்தாவே போதுமானது. இப்போ கொஞ்சம் கொதிச்சிட்ருக்குது. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் பிரட்டி விடலாம். லைட்டாக உடையாமல் பிரட்டி விடுங்க. இடத்துல நீங்கள் முடிஞ்சால் உப்பு எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மேலே நான் ஊற்றி வந்துடுறேன். முதல்ல 25 மில்லி ஊற்றிருந்தேன்னா திரும்பவும் கொதிக்கும்போது 25 மில்லி எண்ணெயை மறுபடியும் ஊற்றிருக்கிறேன். இப்போ மூடி வச்சுக்கலாமா. லிட்டு போட்டு மூட போடணுமா. இந்த இடத்துல எதுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துனீங்க அப்படின்னு கேட்பீங்கம்மா. அந்த மிளகாயில் இருக்கிற கார்ப்பு தண்ணியை தேங்காய் எடுத்து கொடுக்கும். அதோட சோயாவோட தேங்காய் சேர்த்தி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நாங்கள் கோயம்புத்தூர் டிஷ்லேயே வந்து எது செஞ்சாலும் ஒரு சாம்பாராகவே இருக்கட்டும், தேங்காய் மிச்சமாச்சுன்னா உடனே அறுத்தறுத்து இந்த சாம்பாரில் நாங்கள் போட்டுருவோம்மா. ஒரு விசில் வந்துருச்சுமா. இந்த நேரத்தில் வந்து ஃபயரை நம்ம குறைச்சிக்கலாம். குறைச்சாச்சுமா. 2வது விசில் வந்துடுச்சு. இப்போ 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஒரு தம்மில் ஒரு 5 நிமிடம் நம்ம விட்டுட்டு எடுத்து பார்த்தோம்னா நல்லா மல்லிகைப்பூ மாதிரி நல்லா மலர்ந்து வந்திருக்கும்மா. வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ரவுண்டாக இந்த பச்சை மிளகா கட்டிங்கு, ஒரு பச்சை மிளகா ஒரு 3 கிராம் இருக்கிறத ஒரு பெருசாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து இது ரவுண்டாக விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கிறேங்கம்மா. அதோட இந்த பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஷேப்பில் கொஞ்சம் பெரிய துண்டாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது உப்பு போட்டிருக்கேன். ஸ்பூனை வச்சு
கைவிடாமல் ஸ்பூன்லேயே இந்த உப்பை வந்து இதில் எல்லா பக்கமும் இந்த வெங்காயத்துலேயும் இந்த பச்சை மிளகாயிலையும் கலந்து வர்ற மாதிரி நீங்கள் இதில் கலந்துக்குங்க. இதோட இந்த அடியில் இருக்கிற மசாலாவை எடுத்து இந்த கலவையில் போடுங்க. இதை வந்து நம்ம இந்த மசாலாவோடு சேர்ந்து நம்ம கலந்து கொடுக்குறோம். இது எல்லா இடத்துலையும் இந்த மசாலா போய் கலந்துக்கணும்மா. இதையே நீங்கள் இந்த இடத்துல அதிலே போட்டு கலக்கலாமல்லம்மா அப்படின்னு கேட்பீங்க. இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் வெந்தும் வரக்கூடாது, உடையவும் கூடாது. நம்ம எடுத்து சாப்பிடும்போது நம்ம பல்லுக்கு வந்து நறுக்குன்னு தெரியுமா. அதுக்காகத்தான் இந்த மெத்தடு. இது நம்ம பாட்டி காலத்தில் இந்த ட்ரை ஃபிஷ்லாம் செய்யும்போது கடைசி இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் அந்த வணங்கின ட்ரை ஃபிஷ்ஷில் போட்டு கலக்கி எடுத்து வைப்பாங்க. அதை தொட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருக்கும். இது இந்த இடத்துல நம்ம சைவம் மட்டும்தான், வீகன் ஃபுட்டு மட்டும்தான் நம்ம செய்கிறதுனால நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஞாபகப்படுத்துகிறேன்மா. டிஷ்ஷை எந்த விதமான சாப்பாட்டுக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக இதை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இதை கலக்கிட்டோம். இப்போ இதில் போட்டுறோம். அடுப்பு ஆன் பண்ணியிருக்கிறோம், கலந்து கொடுக்குறோம். ஒரு 50 கிராம் 10 ரூபாய்க்கு வாங்கின இந்த சோயா பைட்டு எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு வீட்லேயே இருக்கிற பச்சை மிளகா வெங்காயம் மட்டும்தான். உங்கள்கிட்ட எந்த பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா எது இருக்குதோ அதை போட்டு, மட்டன் மசாலா எது இருக்குதோ அதை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கம்மா. இதுக்கு மஞ்சத்தூள்லாம் நீங்கள் போடக்கூடாது, ஏன்னா இது கவிச்சி இல்லாத பொருள் தான். மஞ்சத்தூள் போட்டால் மஞ்சத்தூளோட வாசம் வந்துடும். இது கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும்மா. இப்போ கார்னிஷ்காக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை ரெண்டையும் போட்டிருக்கேன். சோயாவை நம்ம எப்போவுமே சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு புழிஞ்சு எடுத்து செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உப்பு கரைசலில் நல்லா 2-3 தடவை உடனே கழுவிட்டு உடனே நம்ம தாளித்து விட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சதுனால இது என்னவோ நல்லா இருக்குதுன்னா, நல்லா கடித்து சாப்பிடும்போது அந்த சோயாக்குள்ளே வந்து சில்லி அந்த எண்ணெயோடு சேர்ந்த அந்த சாஸ் வந்து உள்ள வரைக்கும் போய் நல்லா டெண்டர் பண்ணியிருக்குதுமா. அது இல்லாமல் வந்து அது முதலே தண்ணியில் ஊறி சொதன்னு ஆகாததுனால கடித்து சாப்பிடும்போது பைட்ஸ் வந்து நல்ல ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ரொம்பவும் நல்லா இருக்குதுமா. இது நல்லா வெந்து இருக்குது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா. வெஜ்ஜு பிரியர்களுக்கெல்லாம் இது ரொம்ப நான்வெஜ்ஜு டேஸ்ட்டை வந்து மீறி டேஸ்ட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்குதுப்பா. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா.